நம்ம தொடர்ந்து ஜெப நிலையில இருக்கலாம். ஒரு சில காரியங்களுக்கு வேண்டி நம்ம ஜெபிக்க போறோம். சரியா? நம்ம இந்த ஊழியம், இந்த கூடுகையினுடைய நோக்கத்துக்கு நம்ம வந்திருக்கோம் இல்லையா? நீர் என்னை காண்கிற தேவன் சொல்லி நமக்கு இந்த ஊழியத்தை கொடுத்திருக்கார். அது ஆதியாகமம் 16வது அதிகாரத்துல ஒரு சில காரியங்களின் வழியா தேவன் எப்பேற்பட்டவர், நம்ம கூட எப்படி அவர் இடைப்படுறாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அவர் கொடுத்த ஒரு 7 ஜெப குறிப்பு கொடுத்திருக்காரு. கைவிடப்பட்டு தள்ளப்பட்ட அந்த ஸ்திரீகளுக்காக. சரியா? அப்போ இந்த ஆகார்களுக்காகவும் இஸ்மவேலுகளுக்காகவும் தான் இந்த கூடுகை புதன்கிழமை நமக்கு நடக்கிற இந்த உபவாச, அது பெண்கள் உபவாச கூடுகையில இதுதான் மையம். இதுல தேவன் எப்படிப்பட்டவர்னா, ஆதியாகமம் 16வது அதிகாரத்துல 7வது வசனம் சொல்லுது, அவரு கண்டு, நீரூற்றண்டையில் கண்டு, அப்போ அவர் நம்மளை பார்க்கிறாரு இல்லையா? ஆகார் தான் அவர். இன்னும் சொன்னா தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட ஆபிரகாமுக்கே ஆக்சுவலா ஒரு இடத்துல அவங்க தவறுறாங்க, அற்பமாக எண்ணுறாங்க. அவர் வழியா தான் தேவ சன்னதியே வருது. ஆனா அந்த மனுஷனுடைய மனுஷி இருக்காங்க இல்லையா, சாராய், அவங்கள அற்பமா எண்றாங்கன்னு 4வது வசனம் சொல்லியிருக்கு. ஆனாலும் அப்படி தவறு செஞ்சா கூட என்ன பண்றாரு தேவன், அவங்கள நீரூற்றண்டையில பார்க்கிறார். அப்ப நம்மள தேவன் பார்க்கிறாருங்கிறது நம்ம இருதயத்துல வேணும். முதலாவது அவர் நம்மளை காண்கிற தேவனா இருக்காரு. 8வது வசனத்துல அவர் கேட்கிறாரு, நீ எங்க இருந்து வர, எங்க போறேன்னு கேட்கிறாரு. அப்போ அவர் நம்ம கூட பேசுறாரு, இன்டராக்ஷன் வச்சுக்கிறதுக்கு விரும்புகிற தேவனோட தான் நம்ம சஞ்சரிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? 3வதா அவர் நமக்கு ஆலோசனைகள் கொடுக்கிறார், கட்டளைகளை கொடுக்கிறார். நீ இப்படி இரு, இப்படி இருக்காத அப்படின்ட்டு 9வது வசனத்துல சொல்லுது, அவள் கையின் கீழே அடங்கி இரு அப்படின்ட்டு. அதாவது அவர் தேவன் எப்படிப்பட்டவர்னா, நம்ம எங்க தொலைச்சோமோ அங்கதான் தேடணும் இல்லையா? எங்க நம்ம தப்பு செஞ்சோமோ அந்த இடத்துக்கு போய் தான் நம்ம சரி செய்யணும். ஒரு அழகா ஒரு தேவ ஊழியர் சொன்ன ஒரு காரியத்தை நான் சொல்றேன். மரியோ ஜோசப் தெரியும்னு நினைக்கிறேன். சரியா? கேரளால, மலையாளத்துல ஒரு முஸ்லிம் பாதிரியாரா இருந்தவர், சுலைமான் அப்பா அவருடைய பேரு. அவர் இப்போ ஆர்சியில தனியா மினிஸ்ட்ரி பண்றாரு, ஃபேமிலி கவுன்சிலிங் அந்த மாதிரி பண்ணுவாங்க. இப்போ அவங்க ஆர்சி சபையை சார்ந்து ஊழியம் பண்ணுவாங்க. அந்த நபர் சொன்ன விஷயம் என்னன்னா, ஒரு நாள் தேவனோட சஞ்சரிச்சுட்டு பேசிட்டு இருக்கும்போது ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்காரு, உட்காந்து ஆண்டவரோட பேசிக்கிட்டு இருக்காரு. என்ன ஆகுது, அவருடைய சொந்த விஷயத்தை குறித்து யோசிக்க ஆரம்பிச்சு ட்ரெயின் ஏறி இன்னொரு இடத்துக்கு போயிட்டாரு. போயிட்டு அதுக்கப்புறமா என்னடா கொஞ்ச நேரமா ஆண்டவர் பேசுற சத்தமே கேட்கலன்னு சொல்லிட்டு அவருக்கு அப்போ உணர்த்தப்படுது. அப்போ ஆவியானவர் பேசுறாரு, நீ என்ன ரயில்வே ஸ்டேஷன்ல அங்கேயே என்ன விட்டுட்ட அப்படின்ட்டு. அதாவது அங்க அவர் கூட பேசிட்டு இருந்த தொடர்பு இவருடைய சுய எண்ணத்துல, இவருடைய தன்னுடைய காரியத்தை குறித்து, தன்னுடைய வீட்டு விஷயத்தை குறித்து யோசிக்கும் போது அவர் அங்கேயே விட்டுட்டாரு. ஆனா தேவன் அங்கேயே தான் இருக்காரு. இப்போ அவ்வளவு தூரம் எப்படி போய் டிராவல் பண்றது, திரும்ப போறது கஷ்டம், கொஞ்சம் லாங் வந்துட்டாங்க. அப்போ ஆண்டவர் சொல்ற, அப்போ உன்னுடைய சிந்தனையில நீ அங்க வான்னு சொல்லிட்டு திரும்ப அந்த கான்வர்சேஷன் எங்க முடிஞ்சதோ அதே இடத்துல அவர் செஞ்ச சிந்தையில, எப்படி அது இயேசு கிறிஸ்துக்கு அன்பான சீசனா இருக்கிற யோவானா இருக்கட்டும், இல்ல எசேக்கியலா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அவங்க எப்படி தேவனோட இருந்தாங்களோ, ஆவிக்குள்ள ஆகுறாங்களோ, அதே போல இந்த மனுஷன் அழுது தப்புன்னு சொல்லி மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சிந்தனை ஆண்டவர் கொண்டு போறார். திரும்ப அங்க இருந்த ஆண்டவரோட அப்படியே டிராவல் பண்ணிட்டு ட்ரெயின்ல வராங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் இவருக்கு கனெக்டே ஆகுது இல்லையா? இது 100% என்னுடைய அனுபவத்துல இருந்தும் நான் சொல்ற விஷயம். இது 100% உண்மை. நம்ம ஆண்டவர் எங்க விட்டாலும் அந்த இடத்துல இருந்துதான் நம்ம தேடணும் இல்லையா? அப்போ அதான் இவங்க தப்பு செஞ்சாலுமே அவர் என்ன பண்றாரு, அவர் ஆலோசனைகள்லாம் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதே மாதிரி ஆசீர்வாதமும் பண்றார். சரி, உன்னுடைய பையனையும் நான் என்ன பழகி பெருக செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. அவனையும் அவன் சந்ததியுமே ஆசீர்வதிக்கிறார். இப்பேற்பட்ட தேவன் நமக்கு எங்க கிடைப்பாங்க இல்லையா? நம்ம தப்பு தான் செஞ்சோம், பாவம் தான் பண்ணோம், தேவனுக்கே விரோதமா அநேக தடவை எழும்பி இருப்போம், ஜெபிச்சிருப்போம், எண்ணத்துல சிந்தையில யோசிச்சிருப்போம். தேவனுக்கு விரோதமா மீன்ஸ் உலகத்துல உள்ளவைகளை குறிச்ச தாட்ஸ் வந்தாலே அது தேவனுக்கு விரோதமானது. புதிய ஏற்பாட்டு வேதாகமும் அதைத்தான் நமக்கு சொல்லுது. உயிர்த்தெழுந்த கிறிஸ்து இயேசுனுடைய உபதேசம் பவுல் ஆவியானவர் வழியா நமக்கு அதைத்தான் சொல்லுது இல்லையா? அப்போ நம்மளுடைய தாட்ஸ் நம்ம எப்பவுமே தேவனுக்கு விரோதமா இருந்தாலும் அவர் நமக்கு அனுகூலமா இருக்கிறாருங்கிறத நம்ம எந்த மாற்றமுமே இல்லை. சரியா? நம்ம இந்த 7 ஜெப குறிப்புக்கு வேண்டி நம்ம ஜெபிக்க போறோம். முதலாவதா, கைவிடப்பட்டு மனநொந்த ஸ்திரீகளுக்கு. சரியா? எதுக்காக இந்த நீர் என்னை காண்கிற தேவன்? அப்போ அந்தம்மா
தேவன் என்னை காண்கிறார், என்னை காண்கிற தேவனை நானும் கண்டேன். தேவன் அவர் வானத்துல இருக்காரு, நாம இங்க பூமியில இருக்கோம். அவரை காண முடியுமானா காண முடியும் இல்லையா? பழைய பாட்டு காலத்திலேயே அவங்க ஆகார் காண்றாங்க தூதன் வழியா, வேற ஒரு மனுஷன் ரூபத்துல. ஆபிரகாமும் வந்து போய் சர்வீஸ் எல்லாம் பண்றாங்க இல்லையா, 3 பேர் நபர்கள் தேடி வரும்போது. சரியா? அது வந்து இயேசு கிறிஸ்துவா இருக்காரு. அதுல ஒண்ணு தூதன் ஆனவர்னு பழைய ஏற்பாடுல வர்றது எல்லாமே கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு தான் வந்து குறிக்கும். சரியா? அப்போ புரிஞ்சுக்கோங்க, அவர் அந்த அளவுக்கு அன்பா இருக்காரு. அவர் நம்மளை விட்டு விலக மாட்டார், கைவிட மாட்டார். எப்போ நாம அவரை விரும்பும் போது, நாம அவருடைய நீதியின்படி நடக்கணுங்கிற அந்த தாட்ஸ் இருக்கும்போது. சரியா? முதல் ஜெப குறிப்புக்கு நம்ம ஜெபிக்கலாம். கைவிடப்பட்டு மனம் நொந்து போயிருக்க அந்த ஸ்திரீகளுக்கு வேண்டி. சரி, நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபத்துல போவோம். சரி, நான் ஒரு சில விஷயங்களை நான் அப்படியே சொல்றேன், நீங்க மைண்ட்ல கொண்டு வாங்க. நீங்க ஸ்தோத்திரம் சொல்லுங்க, உங்க மனசுல நினைங்க. சரியா? பெண்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கணும். நம்மளும் இந்த காரியத்தை ஒருவேளை நிறைய இடத்துல கடந்து வந்திருக்கலாம், பார்த்துருக்கலாம். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு, சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க, கேள்விப்பட்டவங்க, நியூஸ்ல இந்த மாதிரி காரியத்தெல்லாம் நம்ம கேட்டிருக்கலாம். சரியா? நம்ம அவங்களுக்குலாம் வேண்டிலாம் நம்ம ஜெபிக்க போறோம். ஒரு 10 நிமிஷம் ஒவ்வொரு ஜெப குறிப்புக்கு ஒரு நிமிஷமா நம்ம வந்து ஜெபிக்கலாம். சரியா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் தகப்பனே. எஸ் ராஜா, தேவனே, பல ரீதியில கைவிடப்பட்ட ஸ்திரீகள் இருக்கிறாங்க ராஜா. கர்த்தாவே, கணவரால நீ எனக்கு வேண்டான்னு சொல்லி தள்ளப்பட்டவங்க இருக்காங்க. இல்ல கணவருடைய வீட்டாரால நீ இந்த வீட்டுக்கு வேண்டான்னு சொல்லி தள்ளப்பட்டவங்க இருக்கிறாங்க. அதே வீட்டுக்குள்ள அடங்கி எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் தங்கள் மேல போட்டுக்கொண்டு அப்படி இருக்கிறவங்க இருக்கிறாங்க. இல்ல கணவர் மனைவிக்குள்ள, அதாவது என்ன சொல்றது, கணவரால கைவிடப்பட்டு ஆனா ஒரே வீட்டுல இருந்து பேசாம, ஒரு மூஞ்சி கொடுத்து ஒரு அன்பு, அந்யோன்ய ஐக்கியம், சிநேகம், இது எதுவுமே இல்லாம ஒரே வீட்டுல இருக்கிற அப்படி கைவிடப்பட்டவங்களும் இருக்காங்க. அப்போ அந்த குடும்பத்தால, மெயினா அந்த குடும்பத்தால, அதுவும் குறிப்பா கணவரால மனம் நொந்து போன ஸ்திரீகள் அநேகர். என்ன கேட்டா 98% பெண்கள் அப்படிதான் இருக்காங்க. பாக்கி 2% பெண்கள் வந்து அவங்க எதை குறிச்சும் கவலை இல்லை. புருஷன் பார்த்தா என்ன, பேசினா என்னன்னு சொல்லி தங்களுடைய சுயத்துல அது ரொம்ப ஓங்கி நிக்கிறவங்களா இருக்காங்க. ஆனா இந்த 98% பெண்களுக்குள்ளேயும் இந்த ஹஸ்பண்டை குறிச்ச விஷயம் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டுதான் இருக்கு. ஒருவேளை தங்களுக்கு இல்லைன்னா தங்களுடைய பிள்ளைகளுக்கு, தங்களுக்கு ரொம்ப நெருங்கினவங்களுக்கு இந்த மாதிரி சூழ்நிலையில அவங்க பாதிக்கப்பட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு வேண்டி நம்ம ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ராஜா. கர்த்தாவே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ராஜா. ஓ தேவனே, உம்மை துதிக்கிறோம் 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 ராஜா. விழுந்து போனவர்களை கூட உம்மால எழுப்ப முடியும் ராஜா. கர்த்தாவே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் தகப்பனே ராஜா. மறுதலித்த உம்முடைய மகனை கூட ராஜா, கர்த்தாவே, இரத்த சாட்சியாக மாற்றின தெய்வம் தகப்பனே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்னு சொல்லி ராஜா, அவன் எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் நீர் முன்குறித்தீரானால், நீர் ஒரு வார்த்தை உம்மிடத்திலிருந்து புறப்பட்டதே ஆனா அந்த வார்த்தை அது ஜீவனுற்று தகப்பனே தன்னுடைய காரியத்தை நிறைவேற்றி உம்மிடத்துல திரும்புமே ராஜா. அதே போல இந்த கைவிடப்பட்டு மனநந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளயும் நீங்க வார்த்தை கொடுத்திருப்பீங்களே ராஜா, அதை நீங்க நிறைவேற்றும்படிக்கு நாங்க உம்முடைய சமூகத்துல வரோம் ராஜா. கர்த்தாவே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்க சொல்லியாச்சு கண்டிப்பா செய்வீங்கன்னு சொல்லி இல்லாம நீங்க அழகா பரமண்டலங்களில் இருக்கிற அந்த ஜெபத்துல சொல்றீங்க, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. நீரே பரிசுத்த தேவன், உமக்கு ஒரு பரிசுத்தம் அவசியமா தகப்பனே? இல்ல ராஜா. ஆனாலும் உம்முடைய நாமம் தூஷிக்கப்படும், நிந்திக்கப்படும், அவமானப்படும். இங்க உம்முடைய சாயல்ல இருக்கிற நாங்கள் இருப்பதனால் உம்முடைய நாமம் வந்து அது கரைப்படுற மாதிரி இருக்கு தகப்பனே ராஜா. அதனால ஒவ்வொருத்தருடைய ஜெபத்திலையும் நீங்க உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்ற வார்த்தையை நீங்க வச்சிருக்கீங்க தகப்பனே ராஜா. கர்த்தாவே, அதே போல தகப்பனே ராஜா, கர்த்தாவே, எப்படி மோசே உம்மிடத்துல வந்து ஜனங்கள் அழிக்க வரும்போது நீர் கொடுத்த வார்த்தை எல்லாம் நினைவு கூறுகிறாரோ, எப்படி ஞாபகப்படுத்துறாங்களோ அதே போல தகப்பனே இதோ வந்திருக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, இந்த ஸ்திரீகளுக்கு ராஜா நீர் என்ன வாக்கு கொடுத்தீங்களோ ராஜா, நீங்க என்ன ஆசீர்வதிச்சீங்களோ தகப்பனே, நீங்க எதற்காக இந்த பூமியில தகப்பனே அவங்களுடைய தாயின் கருவுல தகப்பனுடைய வித்துல இருந்து ராஜா நீங்க பிறக்க செய்தீங்களோ ராஜா, அந்த திட்டத்தை, அந்த சித்தத்தை நீர் செய்வீராக தகப்பனே. அதுக்கு தடையா இருக்கிற எல்லா பொல்லாத அந்தகார கிரியைகளும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால அது தகர்ந்து
போகட்டும் ராஜா. ஒன்றும் இவர்களை சேதப்படுத்தாதபடிக்கு தகப்பனே ராஜா, நீர் சொல்லியதை செய்து முடிக்கும் வரைக்கும் ராஜா கர்த்தாவே நீர் இவர்களோடு இருந்து இதை நடப்பிக்கும்படியாக வேண்டுதல்களை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. ஓ தேவனே, ஹalleluya, ஸ்தோத்திரம் ராஜா. இரண்டாவதாக கணவருடைய ரட்சிப்புக்கு ஏங்குகிற மனைவிகள் தகப்பனே. ஓ ஹalleluya, ஸ்தோத்திரம் ராஜா. தலையாக இருக்கிற இந்த ஆண்கள் தகப்பனே, உம்முடைய சாயல்ல படைக்கப்பட்ட இந்த ஆண் மகன்கள் ராஜா கர்த்தாவே, தகப்பனா இருக்கட்டும், அது சகோதரனா இருக்கட்டும், இல்ல கணவரா இருக்கட்டும் தகப்பனே. ஓ தேவனே, இவர்களுடைய ரட்சிப்புக்கு ஏங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்துல கொடுக்கிறா ராஜா கர்த்தாவே. ஹalleluya, ஸ்தோத்திரம் ராஜா. உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்ல தகப்பனே. ஓ தேவனே, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவேன்னு சொன்னீங்க ராஜா. ஒரு நீதிமான கொண்டு தகப்பனே பேழை கட்ட வைத்து அவர்களுடைய குடும்பத்தை எல்லாம் கொண்டு போன தேவன் ராஜா. அப்படி இருக்கும்போது இந்த பரிசுத்த ஸ்திரீகளுடைய கணவர்கள், இவர்களுடைய பெற்றோர், இவர்களுடைய சகோதரர்கள் ஏன் இன்னும் ரட்சிக்கப்படலன்னா தகப்பனே, நீர் ஏதோ சொல்ல விரும்புகிறீர் ராஜா. நீர் ஏதோ காரியத்தை அவர்களுக்குள்ள நடப்பிக்க விரும்புகிறீர் தகப்பனே ராஜா. ஒருவேளை இவர்களுடைய பரிசுத்தத்துல அவர்கள் பரிசுத்தமாக்கப்படுவார்கள் என்றால் தகப்பனே, அந்த பரிசுத்த வாழ்க்கைய இந்த ஸ்திரீகளுக்குள்ள, இந்த பிள்ளைகளுக்குள்ள கொடுங்க தகப்பனே. ஹalleluya, ஸ்தோத்திரம் ராஜா. ஓ எஸ் தகப்பனே ராஜா. கர்த்தாவே, நீங்க எதுல போக்கஸா இருக்கீங்களோ அதுலதான் நாங்க போக்கஸா இருக்கணும் தகப்பனே. தேவனே, உம்முடைய சிந்தையை விட்டு நாங்க எங்கேயும் வழி விலக கூடாது ராஜா. கர்த்தாவே, அப்போ ராஜா நீர் கொடுத்திருக்கிறபடி தகப்பனே ராஜா, இவர்களுடைய ரட்சிப்புக்கு வருகிற தகப்பனே ராஜா, எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படுவது உம்முடைய சித்தமாக இருக்குது ராஜா. எங்களுக்கு தெசலோனிக்கேயர்ல எழுதி கொடுத்திருக்கீங்க தகப்பனே. ஓ தேவனே, அந்த வசனத்தின்படி வரோம் ராஜா. பிள்ளைகள் வேற என்ன கேட்கிறாங்க தகப்பனே? இருவரும் சேர்ந்து ஒரே மாம்சமா இருப்பார்கள் சொல்லி இருக்கீங்களே தகப்பனே ராஜா. கர்த்தாவே, ஹalleluya, நீங்க சொன்ன வசனத்தின்படி ஒரு நீரூற்றில இருந்து ஒரு பக்கம் இனிப்பும், ஒரு பக்கம் தித்திப்பும், ஒரு பக்கம் கசப்பும், ஒரு பக்கம் இனிப்பும் உள்ள தண்ணி புறப்படுமா ராஜா. ஒரே மரத்துல இருந்து நல்ல கனியும் கெட்ட கனியும் வராதுல தகப்பனே. அப்போ இவர்கள் ஒரே மாம்சமா இருக்கும்போது ஒருத்தர் மெய்யான தேவனை தொழுது கொண்டோம் ராஜா, இனியொருத்தங்க உலகத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ இயலாத தகப்பனே ராஜா. கர்த்தாவே, ஒருவேளை இவர்களுடைய குடும்பத்துல இவர்களுக்குள்ள உம்முடைய பார்வை வரல, உம்முடைய கிருபை வரல, உம்முடைய நீதி வரல, நீர் அவர்களுக்குள்ள இல்லை என்பதை நாங்க தெரிந்து கொள்றோம் ராஜா. கர்த்தாவே, நீங்க வாங்க ராஜா, நீங்க வேணும் தகப்பனே ராஜா, நீங்க போதும் தகப்பனே, எங்களுக்கு வேற ஒன்றும் வேண்டாம் ராஜா. கர்த்தாவே, ஒவ்வொரு புருஷனுடைய ரட்சிப்புக்கும், ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற ஆண்மகளுடைய அந்த ரட்சிப்புக்கும் ஏங்குகிற ஒவ்வொரு ஸ்திரீகளை உங்க கரத்துல கொடுக்கிறோம் ராஜா. நீங்க கண்ணு நோக்கி பாருங்க தகப்பனே. ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவன் ராஜா. கர்த்தாவே, ஹalleluya, ஸ்தோத்திரம் ராஜா. அந்த ஆகார் உமக்கு கீழ்ப்படிந்தபடியினால் 2வது தடவை அந்த 21வது அதிகாரத்துல திரும்ப அனுப்பும் போது நீங்க ஆகாரோடையே வரைங்க தகப்பனே ராஜா. அவங்களுடைய அந்த மகனோடையே வரைங்க தகப்பனே. அவனையும் ஆசீர்வதிக்கிறீங்க தகப்பனே ராஜா. எஸ் ராஜா, அவனை ஒரு பெரிய பலத்த ஜாதியா உருவாக்குறீங்க தகப்பனே. அந்த மகளை கைவிடவே இல்லை ராஜா. நீர் இவர்களோடு பேசுங்க தகப்பனே. நீர் கட்டளை இடுங்க ராஜா. எந்த நாச்சியார் இடத்துல அடங்கி இருக்கணும்னு நீங்க சொல்லி கொடுங்க தகப்பனே ராஜா. கர்த்தாவே, அடங்கி இருப்பது ஏதோ பல்ல கடிச்சிட்டு சகிச்சுக்கிட்டு இருக்கிறது இல்ல தகப்பனே. தேவ அன்புல நிறைந்து ஒருவர் பேர்ல உங்களுக்கு குறை உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள் என்ற வசனத்தின்படி ராஜா. கர்த்தாவே, இவங்களுக்கு விரோதமா கிரியை செய்யற எல்லாரையும் மன்னித்து அந்த தேவ அன்புல தகப்பனே ராஜா அவர்கள் நிலைத்திருக்கும்படியாக நாங்க வேண்டிக் கொள்ளுகிறோம் தகப்பனே. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க ராஜா. கர்த்தாவே, இந்த கள்ள உறவுல அகப்பட்டு இருக்கிற கணவர்களுக்கு வர தகப்பனே. ஓ தேவனே, ஹalleluya, ஸ்தோத்திரம் ராஜா. கர்த்தாவே, இதை வைத்து இந்த பெண் பிள்ளைகளுக்கு என்ன சொல்ல இருக்கிறீங்க ராஜா. கர்த்தாவே, தேவனே, உம்மை நம்பி இருக்கிற நாங்கள் உம்மை அன்றி நீரே எங்களுடைய மனவாளனாக இருக்கிறீர் ராஜா. எஸ் தகப்பனே, நீங்களே எங்க சிருஷ்டிகர் தான், எங்க நாயகனாக இருக்கிறீர் தகப்பனே. உம்மை தவிர நாங்க உலகத்துக்கும் உலக பொருளுக்கும் நீர் கொடுத்த ஆசீர்வாதத்துக்கு பின்னாலும் நீர் கொடுத்த பிள்ளைகளுக்கு பின்னாலும் எங்களுடைய சிந்தை போனதே ஆனால் ராஜா. கர்த்தாவே, ஹalleluya, ஸ்தோத்திரம். இப்படி இருக்கிற இந்த கிறிஸ்தவ உலக வட்டாரத்துல ராஜா, கர்த்தாவே, நீர் இந்த மாதிரி பிரிவினைகளை கொண்டு வந்து ராஜா, கர்த்தாவே, இவர்களை இந்த ஆண் மகன்களை தகப்பனே பட்சிக்கிற ஓனாய் கூட்டத்தில் அனுப்பி தகப்பனே ராஜா. கர்த்தாவே, இவர்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக செய்கிறீர் ராஜா. ஆனா தகப்பனே,
உம்மை அறிந்தவர்களுக்குள்ளோ உணர்வு இல்லை ராஜா. நீங்க உணர்வின் ஆவியை கொடுங்க தகப்பனே ராஜா. தேவ சாயல்ல படைக்கப்பட்ட ஒரு மனிதன் அந்நிய ஸ்திரீயோட, ஒரு புறஜாதியாரோட, இல்ல கிறிஸ்துவை அறிந்த வேறொரு மகளோடு எப்படி இணைய முடியும் தகப்பனே ராஜா? கர்த்தாவே ஹalleluya. இந்த ஸ்திரீ ஒரே மாம்சமா இருக்காங்க தகப்பனே, ஒய்ஃப் ராஜா. அவர் இன்னொருத்தங்களோட போய் இணைஞ்சா அது வேசித்தனமா இருக்கே தகப்பனே ராஜா. கர்த்தாவே ஹalleluya. ஸ்தோத்திரம் ராஜா. இந்த மனைவிகளை உங்க கரத்துல கொடுக்கிறோம் ராஜா. நீர் மன்னித்தது போல கணவரை மன்னித்து கணவரை ரட்சிக்கும் மீட்கும் நீங்க அவங்கள புடமிட்டு ராஜா. கர்த்தாவே ஹalleluya. ஸ்தோத்திரம் ராஜா. நீர் அவர்களுக்குள்ள இருந்து கிரியை செய்யுங்க ராஜா. நீர் குமாரனாகி நீர் விடுதலை கொடுக்காவிடல் ராஜா. கர்த்தாவே இவர்களுக்கு விடுதலை இல்லையே தகப்பனே. ஓ தேவனே, நீங்க விடுதலை கொடுங்க ராஜா. நீங்க விடுதலை கொடுங்க தகப்பனே. இந்த கள்ள உறவுல ராஜா, இந்த பொல்லாத வஞ்சிக்கிற ஆவியாகிய கடவுளே ஹalleluya. ஸ்தோத்திரம் தகப்பனே. பழைய பாம்பாகிய அந்த வலு சர்ப்பத்தின் ஆவியினுடைய கிரியைகள் இந்த மனிதர்களுக்குள்ள இருந்து அழிந்து போகட்டும் ராஜா. கர்த்தாவே, அவர்களை மீட்டுக் கொள்வது எப்படி என்று, உம்மாலே ஒரு சேனைக்குள்ள பாய்ந்து போவது எப்படி என்று இந்த ஸ்திரீகளுக்கு தகப்பனே ராஜா கனி கொடுக்கிற வாழ்க்கையின் வழியாக நீங்க தருவீராக ராஜா. கர்த்தாவே ஹalleluya. ஸ்தோத்திரம் தகப்பனே ராஜா. வாழ்க்கையில் அவமானம் நிந்தை, வெளியே போக முடியல, புருஷன் இப்படி இருக்கனால எங்க போனாலும் இதை கேட்பாங்கன்னு சொல்லி எவ்வளோ அழுகுறாங்க தகப்பனே, எவ்வளோ கண்ணீர் தகப்பனே ராஜா. இவர்களுடைய இருதயத்துல ஒரு மாறுதலை கொடுங்க தகப்பனே ராஜா. கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே ஹalleluya. ஸ்தோத்திரம் தகப்பனே. ஓ எஸ் ராஜா. கர்த்தாவே நீர் மனம் மாறாத தேவன் தகப்பனே ராஜா. கர்த்தாவே இவர்களுடைய குடும்பத்துக்கு உதவி செய்வீராக ராஜா. துன்மார்க்க வாலிபர்களுக்கு வரம் தகப்பனே ராஜா. கர்த்தாவே இந்த பிள்ளைகளை வஞ்சிக்கிற ஆவியில இருந்து ஒரு விடுதலை கொடுங்க ராஜா. கர்த்தாவே ஹalleluya. ஸ்தோத்திரம் ராஜா. இந்த வாழ்க்கை, இந்த சரீரத்துல, இந்த கூடாரத்துல வாழ்கிற வாழ்க்கை கொஞ்ச நாள் தான், நித்தியத்துல உம்மோடு இருக்கிறது தான் அது நிரந்தரம் என்பதை இந்த பிள்ளைகள் அறிந்து கொள்ளும்படியாக ராஜா ஊழியர்களை எழுப்புங்க தகப்பனே. எஸ் தகப்பனே ராஜா. கர்த்தாவே உம்முடைய சுபாவத்தின்படி அது எவ்வளவு பெரிய பிரதான ஆசாரியராக இருந்தாலும் அவன் தன்னுடைய காரியத்துல தன்னுடைய பிள்ளைகளை குறித்து நோட்டமா இருந்தா சிறு மகனாகிய சாமுவேல் இடத்துல பேசுவீங்க தகப்பனே. ஏலியின் இடத்துல அதான் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ராஜா அவனை நீங்க புறம்பாக்குற தேவன் தகப்பனே ராஜா. எஸ் தகப்பனே. ஓ எஸ் ராஜா. ஹalleluya. ஸ்தோத்திரம். அதை இந்த ஜனங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்வீராக தகப்பனே. ஹalleluya. ஸ்தோத்திரம் ராஜா. ஸ்தோத்திரம் ராஜா. எஸ் தகப்பனே. ஓ தேவனே, எவ்வளவு பெரிய ராஜாவா இருந்தாலும் கர்த்தாவே அந்த ராஜாவையும் புல் மேய வைக்க உம்மாலே முடியும் ராஜா. ஓ கர்த்தாவே ஹalleluya. ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பேற்பட்ட தேவனை கொண்ட ஊழியர்கள் ராஜா, அவர்கள் இருக்கிற இடத்துல பாவம் அணுகாதபடிக்கு, பிசாசுக்கு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு உம்முடைய வரங்கள்னால கிரியை செய்யுங்க ராஜா. உம்முடைய ஆவியின் பலத்தினால ஒவ்வொரு ஊழியர்களும் இருக்கட்டும் ராஜா. அவர்கள் தங்களுடைய குடும்பம், தங்களுடைய பிள்ளைகள், தங்களுடைய ஆஸ்தி, தங்களுடைய ஊழியன்னு சொல்லி தெரியாம ராஜா உம்முடைய ஆடுகளுக்காக, உம்முடைய ஆத்துமாக்களுக்காக ராஜா பணிவிடை செய்யும் ராஜா, சேவை செய்யும் தகப்பனே. தங்களை தாழ்த்தி ராஜா அவர்களுடைய கால்களை கழுவும்படியாக எங்க ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலும் ஏவுங்க தகப்பனே ராஜா. கர்த்தாவே, ஆரோன் பரிசுத்தமா இருந்தா அவன் தொடுற அவனுடைய வஸ்திரம் தொடுகிற ஒவ்வொரு பொருட்களும் பரிசுத்தமா இருக்கும்னு நீங்க சொல்லி இருக்கீங்களே ராஜா. பழைய ஏற்பாட்டுல அப்படின்னா ஜீவனோடு இருக்கிற மெய்யான தேவனை பெற்ற உம்மை சுமக்கிற நாங்கள் தகப்பனே ராஜா பரிசுத்தமா இருந்தா பிசாசுக்கு இங்க அனுமதி இல்லை ராஜா. எஸ் தகப்பனே. ஹalleluya. ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஊழியர்களும் இதை அறிந்து தகப்பனே, நான் சரியா இல்லாதனாலதான் இந்த ஏரியால இருக்கிற வாலிப பிள்ளைங்க பாவத்துல போறாங்க, நான் சரியாய தேவனும் உமோடு கூட இல்லாதனாலதான் இந்த ஜனங்கள் வஞ்சிக்கப்படுறாங்க என்பதை அறிந்து உணர்ந்து தகப்பனே ஒவ்வொரு ஊழியர்களும் வைராக்கியமா இந்த வாலிபர்களை விட்டு கொடுக்காதபடிக்கு தேவனே ராஜா. யோவான் 10வது அதிகாரத்துல சொல்லி இருக்கீங்களே ராஜா, அவர்கள் வேலையாட்கள், அவர்கள் கூலி ஆட்கள் இந்த ஓனை வரும்போது ஆடுகளை ஓனையன் எடுத்து விட்டுட்டு ஓடுறாங்க, நானும் ஜீவனை கொடுக்க வந்திருக்கேன்னு சொன்ன மாதிரி தேவனே
உம்முடைய ஆவிய பெற்ற ஊழியர்காரர்களை கொடுங்க ராஜா. எஸ் ராஜா, இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துல அப்பேற்பட்ட ஊழியர்காரர்களை எழுப்புங்க தகப்பனே ராஜா. பாக்கி ஒருத்தரும் எங்களுக்கு வேண்டாம் தகப்பனே. இது உம்முடைய மந்தை, உம்முடைய ஆடு ராஜா. நீங்க தான் அவர்களை மேய்க்க முடியும் தகப்பனே ராஜா. அந்தந்த ஆத்துமாக்கு தேவையான ஆகாரம் உம்மிடத்துல மாத்திரம்தான் உண்டு ராஜா. அதை ஜனங்கள் அறிந்து புரிந்து தகப்பனே பிசாசுக்கு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு ராஜா நீர் அவர்களை உருவாக்குவீராங்க தகப்பனே. பாலியல் தொல்லையில் ஆகப்பட்டிருக்கிற ஸ்திரீகளுக்கு பெண்களுக்கு வேண்டி வரோம் ராஜா. கர்த்தாவே எவ்வளோ தகப்பனே ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்து தகப்பனே கர்த்தாவே ஃப்ரெண்டு போல பழகிற பிள்ளைங்க கூட தகப்பனே ராஜா தங்க மேல ராஜா ஹalleluya இடிக்கும் போதும் பக்கத்துல நிற்கும் போதும் தவறான எண்ணத்துல பாக்குறது பேசுறது இந்த மாதிரி காரியங்கள் தகப்பனே ராஜா அவங்க பிறந்து எப்போ அந்த வயசுக்கு வரதுல இருந்தே போராட்டம் தகப்பனே ராஜா. கர்த்தாவே இது இல்லாம குழந்தைகள்ல இருந்தே தகப்பனே ராஜா அந்த சைல்டு அபியூஸ்மெண்ட் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு தகப்பனே. ஓ ஹalleluya ஸ்தோத்திரம் தகப்பனே ராஜா. தேவனே எங்களுக்கு உதவி செய்வீராக தகப்பனே ராஜா. கர்த்தாவே இந்த ஆவிக்கு எதிர்த்து நிற்க உதவி செய்யுங்க தகப்பனே ராஜா. நாங்க வேற என்ன கேட்கிறோம் ராஜா. கர்த்தாவே உம்மாலே ஒரு சேனைக்குள்ள பாய்ந்து போக பலத்தை தானே ராஜா கேட்கிறோம் ராஜா. கர்த்தாவே எங்களை ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நீர் எங்கில இருந்து தகப்பனை இதை அழித்திடுங்க ராஜா. கர்த்தாவே நீங்க என்ன சொல்லி இருக்கீங்க தகப்பனே ராஜா. கர்த்தாவே பிசாசனுடைய கிரியையை அழிக்கவே மனுஷகுமாரன் வந்தான்னு சொல்லி இருக்கீங்களே தகப்பனே. யோவான் எழுதின சுவிசேஷத்துல இன்னும் பிசாசனுடைய கிரியைகள் அழியல தகப்பனே ராஜா. ஒருவேளை மனுஷங்க பிசாச விரும்பி ஏத்துக்கொண்டு உலகத்துல உள்ளவைகளுக்கு ஆசைப்படுறனால இருக்கலாம் ராஜா. நீங்க மன்னிச்சீங்களா ராஜா. மீண்டும் ஒரு முறை மன்னிங்க தகப்பனே. இதை ஜெயிக்க உதவி செய்யுங்க ராஜா. கர்த்தாவே ஒண்ணு இந்த உம்முடைய சாயல்ல இருக்கிற மனுஷங்களை நீங்க பிசாசை எதிர்த்து நிற்க எக்யூப் பண்ணுங்க ராஜா. இல்ல நீரே அவர்கள்ல இருந்து ராஜா, நீரே எங்கள்ல இருந்து தகப்பனே இந்த பிசாசை மீண்டும் ஜெயிப்பீராக தகப்பனே ராஜா. கர்த்தாவே மீண்டும் ஜெயிங்க ராஜா. எல்லா ஜனங்களும் வஞ்சிக்கப்பட்டிருக்காங்க தகப்பனே. எல்லா ஜனங்களும் தகப்பனே ராஜா இவர்களுடைய கிரியைகளின் வழியா நீர் மனஸ்தாபப்படுகிறீர் என்பதை அறிவோம் ராஜா. கர்த்தாவே இந்த ஒரு விசை கூட நீங்க இறங்குங்க ராஜா, இறங்குங்க தகப்பனே, இறங்குங்க ராஜா. ஓ தேவனே, சிஷ்யர்கள் உருவாக்கப்படும், வேதத்தை கற்பிக்கும் ராஜா நாங்க ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஓ தேவனே, உம்முடைய சத்திய வேத வசமனமாகிய அந்த விதையானது மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கு தகப்பனே ராஜா. கர்த்தாவே நல்ல விதையை காணும் தகப்பனே ராஜா. இது எல்லாரும் மறைச்சு ஒளிச்சு வச்சிருக்காங்க தகப்பனே ராஜா. கர்த்தாவே ஹalleluya ஸ்தோத்திரம் தகப்பனே ராஜா. கர்த்தாவே இந்த குருடர்களுடைய கையில இருந்து இந்த விதையை எடுத்து தகப்பனே நல்ல உணர்வு உள்ள, நல்ல ஆவி உள்ள, நல்ல ஒரு பார்வை உள்ள, சுத்த கண்கள் உள்ளவர்களிடத்துல கொடுங்க ராஜா. கர்த்தாவே குருடர்களுக்கு விதை எது, கல் எது, எது வேல்யூ உள்ளதுன்னு தெரியுமா தகப்பனே ராஜா. கர்த்தாவே உம்முடைய வசனம் என்கிற விதையை தகப்பனே ராஜா ஜனங்களுக்கு வேணும் தகப்பனே. அதுதான் ராஜா நீங்க அழகா சொல்றீங்க 2 சுவிசேஷ பகுதியிலையும். மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் அல்ல, உம்முடைய வாயிலிருந்து புறப்படுற உம்முடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான அந்த வார்த்தைய வஞ்சிச்சு மறைச்சு வைக்கிறவங்களை விட்டு தகப்பனே நீங்க வெளியே வாங்க ராஜா. நீங்க வாங்க தகப்பனே. மீண்டும் எங்க சரீரத்துல இருந்து நீங்க உயிர்ப்பீங்க ராஜா. கர்த்தாவே எங்க ஆவியில இருந்து நீங்க மீண்டும் வாங்க ராஜா. உம்முடைய கிரியைகளை நாங்க பார்க்கணும் தகப்பனே. நீங்க எழும்புக தகப்பனே. கர்த்தாவே இன்னும் எவ்வளவு காலம் ராஜா. கர்த்தாவே நீங்க இன்னும் படகுல அடித்தட்டுல படுத்துட்டு இருப்பீங்க தகப்பனே. நாங்க இதோ சாகுறோம் ராஜா. நாங்க மடிந்து போகிறோம் தகப்பனே. உம்முடைய வேலைக்காரனாக இருக்கிற இந்த தள்ளப்பட்ட தூதன் ராஜா எங்க எல்லாரையும் ஆட்கொள்றான் தகப்பனே ராஜா. கர்த்தாவே ஹalleluya ஸ்தோத்திரம் ராஜா. ஓ தேவனே, எங்களுடைய சத்தம் கேக்குதா ராஜா. நீங்க வாங்க ராஜா. எங்களுக்கு விடுதலை கொடுங்க தகப்பனே. இந்த சகோதரிகளுக்கு விடுதலை கொடுங்க ராஜா. இந்த தம்பி தங்கச்சிங்களுக்கு விடுதலை கொடுங்க தகப்பனே. இந்த பெற்றோர் தாய்மார்களுக்கு ஒரு விடுதலை கொடுங்க ராஜா. ஓ ஹalleluya. எல்லாத்துக்கும் மேலாக உம்முடைய ஊழியர்களுக்கு விடுதலை கொடுங்க ராஜா. அவர்களுடைய குடும்பத்துக்கு இந்த பிசாசுல இருந்து ஒரு விடுதலை கொடுங்க தகப்பனே. ஓ எஸ் ராஜா, நீங்க வாங்க ராஜா, நீங்க வாங்க தகப்பனே. ஓ தேவனே ஹalleluya ஸ்தோத்திரம் ராஜா.
கொடுத்த ஜெப குறிப்புக்காக நன்றி தகப்பனே ராஜா. ஜெபத்தை கேட்கிறவரே, ஜெபத்தை கேட்டபடினாலும் உமக்கு நன்றி ராஜா. இதை தீவிரமாகவே நடப்பிக்கிறீரே, உமக்கு நன்றி தகப்பனே ராஜா. ஓ ஹalleluya, ஸ்தோத்திரம் ராஜா. இனி தாமதிக்காது என்பதற்காக நன்றி தகப்பனே ராஜா. ஓ எஸ் தகப்பனே, எங்களுக்காக நீர் எழும்பி இருக்கிறதுக்கு நன்றி தகப்பனே ராஜா. கர்த்தாவை இன்று கண்ட எகிப்தியரை இனி காணாதிருப்பதற்கு நன்றி தகப்பனே. ஓ தேவனே, நீர் எங்களுக்காக யுத்தம் செய்கிறதுக்கு நன்றி ராஜா. நாங்க சும்மா இருக்க போகிறதுக்கு நன்றி தகப்பனே. ஓ தேவனே, எங்களுடைய வாயை மட்டும் காவல் செய்வீராக ராஜா. அலங்கம் இடியும் வரைக்கு நாங்க வாயை திறந்து தகப்பனே, அது அலறியாகிலும் ராஜா, நாங்க எதுனாலையும் எங்களுடைய வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசாதபடிக்கு தேவனே, நீர் எங்களுடைய வாயை பூட்டி போடுங்க தகப்பனே ராஜா. கர்த்தாவே, எங்களுடைய நாவை அடக்க உதவி செய்யுங்க ராஜா. நீர் மாத்திரம் எங்கள்ல இருந்து தகப்பனே ராஜா, எங்க கிரியையில இருந்து, பார்வையில இருந்து, வார்த்தையில இருந்து, எங்க சிந்தையில இருந்து நீங்க மாத்திரம் வெளிப்படுங்க தகப்பனே ராஜா. எல்லாருக்கும் சரீர சுகத்தை கொடுங்க ராஜா. மனதுல ஒரு திடத்தை கொடுங்க தகப்பனே ராஜா. ஆவியில வல்லமையை கொடுங்க தகப்பனே ராஜா. கர்த்தாவே, அவங்க மனசுல ஒரு திடனை கொடுங்க தகப்பனே ராஜா. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.